இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஏசாயா 44 அதிகாரம் 15வது வசனம். இதோ போர் அடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையான பற்களுள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய்ன்னு சொல்கிறார். போர் அடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குவேன். போர் அடிக்கிறதுனா என்ன? நம்ம விவசாயிகள் பயிரிட்டு அந்த பயிர் வளர்ந்து முதிர்ச்சி அடைந்த பிறகு அந்த நெல்லை என்ன பண்ணுவாங்க, போர் அடிப்பாங்க. அப்போ அதை அடிக்கும்போது அந்த நெல்லெல்லாம் உதிர்ந்து தனியாக வரும் இல்லையா? தேவையில்லாத பதர்கள் சிதறி போகும், நல்ல நெல் மாத்திரம் அந்த களத்தில் நிற்கும். அப்படி உங்களையும் யாக்கோபே, உங்களையும் நான் என்ன பண்ண போகிறேன், போர் அடிக்கிறதுக்கு உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குவேன்னு சொல்கிறார். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பிடுவாய். அப்படி தேவன் நம்மை மாற்றும் போது அதே போல தான் நம்மையும் இன்னைக்கு கர்த்தர் புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாக்குவேன்னா, தேவனுடைய வசனத்தை நாம் விசுவாசித்து அதை அறிக்கையிட்டு வல்லமையோடு நாம் பரிசுத்தாவியில் நிரம்பி நாம் அறிக்கையிட்டு நாம் ஜெபிக்கும் போது மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை கூட நம்ம பதருக்கு ஒப்பாக்கி விட முடியும். ஏன்னா தேவனுடைய சத்திய வசனம் ஜீவன் உள்ளது இல்லையா? அது இரும்பை நொறுக்குகிற சம்மட்டியை போல இருக்குது. அவருடைய வசனம் எல்லாம் சம்மட்டியை எப்படி வச்சு இடிச்சா எப்படி இருக்குமோ அதை போல அவருடைய வசனங்கள் இருக்கு. அப்போ கர்த்தருடைய வசனத்தை நாம் பற்றி கொண்டு நடக்கும்போது அப்போ நம்மையும் புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரத்தை போல ஆக்குவார். அப்போ அவைகளை நீ தூற்றுவாய். அப்போ அந்த கூர்மையான பற்கள் உள்ள எந்திரத்தினாலே நாம் போரடிக்கும் போது அப்போ அந்த பதரெல்லாம் சிதறி சரியான நெல்கள் வந்து சேரும் களத்தில். அதான் காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள் களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பாய். அப்படி நம்முடைய வேலையை தேவன் எளிதாக்க, நம்முடைய பாரங்களை சுமைகளை எளிதாக்க தேவன் இன்னைக்கு நமக்கும் கூர்மையும் பற்கள் உள்ள எந்திரமாக்குவேன் என்று தேவன் நமக்கு பதில் தருகிறார். ஏன்னா தீவுகளே எனக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். இதே 41 அதிகாரம் ஏசாயால 1வது வசனத்தில் பாருங்க, ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கி கொண்டு சமீபத்து வந்த பின் பேச கடவர்கள், நாம் ஒருமிக்க நியாயாசனத்துக்கு முன்பாக சேருவோம். அப்போ தேவனிடத்துல நம்முடைய காரியத்தை நம்முடைய வழக்கை கொண்டு போகணும்னா முதல்ல நம்ம என்ன பண்ணோம், கர்த்தருக்குள்ளாக நம் பலனை புதிதாக்கி கொள்ளணும். காலை தோறும் அவருடைய வசனத்தினாலே கிருபையின் வார்த்தையினாலே நம்மை புதிதாக்கி கொண்டு புது பலனோடு கர்த்தரிடத்திலே சமீபித்து போய் நம்முடைய காரியங்களை நீதியும் நியாயத்தையும் நடப்பிக்கிற தேவனுக்கு முன்பாக போய் நாம் பேச கடவுணும் அப்படின்னு சொல்றார். நாம் ஒருமிக்க நியாயாசனத்துக்கு முன்பாக சேருவோம்னு சொல்றாரு. அப்போ கிழக்கிலிருந்து நீதிமானை எழுப்பி தமது பாதப்படையிலே வரவழைத்தவர் யார்? ஜாதிகளை அவனுக்கு ஒப்பு கொடுத்து அவனை ராஜாக்களுக்கு ஆண்டவனாக்கி அவர்களை அவன் பட்டயத்துக்கு தூசியும் அவன் வில்லுக்கு சிதறடிக்கப்பட்ட தாளடியும் ஆக்கி. அப்போ தேவ பலத்தில் நம்மளை அதிகப்படுத்தி அப்போ சத்துருக்கள் நம் முன்பாக நிற்காதபடிக்கு ஜாதிகளை நமக்கு ஒப்பு கொடுத்து ராஜாக்களுக்கும் ஆண்டவனாக்கி அவன் பட்டயத்துக்கு தூசியும் அவன் வில்லுக்கு சிதறடிக்கப்பட்ட தாளடியுமாக்கி நம்மை பாதுகாப்பார் கர்த்தர். நமக்காக தேவன் அந்த வசனத்தின் மூலமாய் கிரியை செய்து நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். இன்னைக்கு உங்கள் குடும்பத்தில் அநேக பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள், அந்த பிரச்சனைகளுக்கு முடிவில்லாமல் இருக்குன்னா கர்த்தரிடத்துல நீங்கள் வசனத்தில் பலன் கொண்டு அந்த வசனத்தை கொண்டு தேவனிடத்துல நீதியோடு சத்திய வார்த்தையோடு அவரோடு கூட நீங்கள் வழக்காடுங்கள். அப்போ கர்த்தர் உங்களை பலன் கொள்ள செய்து அந்த காரியத்திலே உங்களை விடுதலையாக்குவார். மீகா 4 அதிகாரம் 13 வசனத்தில் பார்க்குறோம், சீயோன் குமாரத்தியே நீ எழுந்து போரடி, நான் உன் கொம்புகளை இரும்பும் உன் குளம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன். நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய். அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும் அவர்களுடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறவருக்கென்றும் நியமிப்பாய்ன்னு இங்கே கர்த்தர் சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போ சீயோன் குமாரத்தியே நீ எழுந்து போரடி. சீயோன் குமாரத்தின்னா தேவனுடைய பிள்ளைகள் இல்லையா? நீங்கள் எழுந்து போரடிங்க. உங்கள் கொம்புகளை நான் இரும்பு கொம்புகளை போல அது பலமுள்ளதாக்குவேன். உங்கள் குளம்புகளை
குழம்புகளைன்னா கால்களை, அதை வெண்கலத்தை போல் ஆக்குவேன்னு சொல்கிறார். நீ அநேக ஜாதிகளை நொறுக்குவாய். ஏன்னா சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சங்கத்தையும் வலு சர்பத்தையும் மிதித்து போடுவாயின்னே வேத வசனம் சொல்லுது இல்லையா, சங்கீதம் 91. அப்போ அந்த வார்த்தையின்படி தேவன் சத்துருக்களுடைய சகல வல்லமைகளையும் கிரியைகளையும் மிதித்து போட தேவன் சீயோன் குமாரத்தி ஆகிய நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தினாலே நாம் அவர்களை தேடி சேர்த்து அவங்களுடைய ஆஸ்திகளை எல்லாம் பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறவருக்கு நாம் அதை நியமிப்போம். அந்த செல்வங்களை எல்லாம் கர்த்தருக்கென்று நாம் கொடுப்போம். அப்படி அதாவது சத்துருக்களை மேற்கொண்டு அவர்களுடைய ஆஸ்தி அந்தஸ்துகள் எல்லாம் தேவனுக்கு போய் சேரும்படியாகன்னு இங்கே வசனம் சொல்லுது. ஏன்னா அந்த காலத்தில் தேவன் அப்படி தான் தேவ ஜனங்களை வழிநடத்தினார் இல்லையா. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலேருந்து வழிநடத்தும் போது அவங்க அந்த எகிப்தியரிடத்திலிருந்து பொன் ஆபரணங்களையும் உடைமைகளையும் மாற்று வஸ்திரங்களையும் எல்லாம் அவங்க வழிக்கு அவங்க வழி போகிறதுக்கு அவங்களிடத்துலேருந்து வாங்கி கொண்டு போனாங்க. அது கர்த்தருடைய வார்த்தையாகவும் இருந்தது. அவங்க அதெல்லாம் அவங்களுக்கு கொடுப்பாங்கன்னு அப்படி தேவன் நடத்தினார் இல்லையா. அதை போல் இன்றைக்கும் சீயோன் குமாரத்தியினுடைய கொம்புகளை இரும்பும் அவர்கள் கால்களை குழம்புகளை வெண்கலகமும் ஆக்குவேன்னு சொல்கிறாரு. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. இன்னைக்கு தேவனுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருக்கள்னா நம்ம மனுஷங்களை நம்ம பகைக்காமல் அவங்களுக்குள்ள கிரியை செய்கிற அந்த பிசாசின் வல்லமைகளை கிரியைகளை தான் நம்ம எதிர்த்து நிற்கணும் இல்லையா. அப்போ நம்முடைய போராயுதங்கள் எப்படி இருக்கணும்? மாம்சத்துக்கு ஏற்ற போராயுதமாக நம் கரங்கள், நம்ம வாயினால் பேசுறது இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட பிசாசுகளை நாம் எப்படி மேற்கொள்ளணும்னா மாம்சத்து போராயுதமாக, அதாவது நம்முடைய போராயுதம் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இல்லாமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதான தேவ பலமுள்ளதாக இருக்கணும். நாம் சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு இல்லையா, நீதி என்னும் மார்க்க கவசம், சத்தியம் என்னும் இடைக்கச்சை, ரட்சண்யம் என்னும் தலை சீரா இல்லையா, அதையும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிய அவருடைய தேவ வசனம், சுவிசேஷத்துக்கு ஆயத்தமாகுகிற சமாதானத்தின் பாதரட்சை, விசுவாசம் என்னும் கேடகம், இதெல்லாம் நம்ம தரித்தவர்களாய் அந்த பிசாசானவனை நாம் மேற்கொள்ளும் போது சத்ருவானவனுடைய கிரியைகளை நாம் எல்லையிலிருந்து எடுத்து போட முடியும். அவைகளை நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமுகளையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். அப்போ நம்ம அந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்பி போராடுகிற அத்தகைய சத்துருக்களை நம்ம சர்வாயுத வர்க்கம் தரித்து கொண்டு கர்த்தருடைய வசனத்தை நம்ம வாயில இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக அதை நம்ம எடுத்து விசுவாசம் என்னும் கேடகத்தினாலே அவைகளை முறியடிக்கிறவர்களாக நாம் இருக்கணும். அப்படி நம்ம செய்யும் போது தேவன் அவைகளை சிறைப்படுத்தி நம்முடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தி போடுவார். சகரியா 4:7 பார்க்குறோம், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமமாவாய், தலைக்கல்லை அவர் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள்னு வேதவசனம் சொல்லுது. அப்போ பெரிய பர்வதம் கூட நமக்கு முன்பாக எப்படி மாற்றுவாராம், சம பூமி ஆக்குவாராம். அப்போ நீங்கள் அந்த தலைக்கல்லை கொண்டு கர்த்தருக்காக நீங்கள் அதை கொண்டு வாங்க. கிருபை உண்டாவதாகன்னு தேவ ஆலயத்தை அந்த காலத்தில் கட்டுவதற்கு அப்படி அந்த தலைக்கல்லை கொண்டு வந்தாங்களாம். கிருபை உண்டாவதாகன்னு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் தலைக்கல், மூளைக்கு தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்லாக இருக்கிறவர் நம் கிறிஸ்து. அவரை நாம் அஸ்திபாரம் மூளைக்கல்லாய் நம்முடைய குடும்பத்தில் நாம் வைத்து நம் குடும்பத்தை கர்த்தருக்குள்ளாக கட்டும்போது நாம் அசையாத சீயோன் பர்வதத்தை போல இருப்போம் இல்லையா. ஆபக்கூக்கு 3:12 பாருங்கள், நீ கோபத்தோட பூமியிலே நடந்தீர்கள், உக்கரத்தோட ஜாதிகளை போரடித்தீர்கள், உமது ஜனத்தின் ரட்சிப்புக்காகவும். எதுக்காக தேவன் நம்மை போரடிக்க புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள யந்திரமாக்குவேன்னு இன்னைக்கு சொல்கிறாரு. ஜனத்தின் ரட்சிப்புக்கு, அநேகரை அபிஷேகம் பண்ண வைக்கிறதுக்கு, ரட்சிப்புக்காகவும் நீர் புறப்பட்டீர். கழுத்தளவாக அஸ்திபாரத்தை திறப்பாக்கி துஷ்டனுடைய வீட்டிலிருந்து தலைவனை வெட்டினீர்னு இருக்கு. அப்போது ஒவ்வொரு குடும்பத்திலும் ரட்சிக்கக்கூடாதபடிக்கு சத்ருவானவன் இன்னைக்கு அந்த குடும்பங்களை பிடிச்சு வச்சிருக்கிறான் இல்லையா. பலவிதமான பாவ பழக்கங்களில் சிக்குண்டு இருக்கிற அப்படிப்பட்ட எல்லைகளில்
தேவன் இன்னைக்கு நம்மை ரட்சிப்புக்காக தான் நம்மை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள யந்திரமாக்குகிறார் இல்லையா. நம்ம இப்போ அந்த மாதிரியான எல்லையிலே கொண்டு போய் தேவனுடைய வார்த்தையின் வல்லமையினாலே அத்தகைய கிரியைகளை நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறதுக்கு தேவன் நமக்கு பலத்தை தருகிறாருன்னு பார்க்குறோம். ஏசாயா 21:10 பாருங்க. என் போரடிப்பின் தானியமே களத்தின் கோதுமையேன்னு சொல்கிறாரு. ஏசாயா 28:27 பார்க்குறோம். போரடிக்கிறது என்பது ஒவ்வொரு தானியத்துக்கும் ஒரு விதத்தில் எந்திரங்களை பயன்படுத்தி போரடிப்பாங்க. உளுந்தை தூளத்தாலே போரடிக்கப்படுகிறது இல்லை, சீரகத்தின் மேல் வண்டில்களின் உருளை சுழற்றி விடப்படுகிறதும் இல்லை. அதே போல கோழினாலே சீரகம் மிலாற்றினாலே அடிக்கப்படும். உளுந்து கோழினாலும் சீரகம் மிலாற்றினாலும் அடிக்கப்படும்னு சொல்றாரு. அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு விதமான எந்திரங்கள் பயன்படுகிறது போல இன்னைக்கு பிசாசானவனை ஜெயிக்கிறதுக்கு ஒரு சத்திய வசனம் இருக்கு. பலமுள்ள ஆகாரம்னே கர்த்தர் வேத வசனத்தை நம்ம கொடுத்துருக்காரு. அந்த பலமுள்ள வசனத்தை கொண்டு பிசாசானவனை ஜெயிக்க நம்ம கற்றுக்கொள்ளணும். அதுதான் இன்னைக்கு நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்குறாரு. சிறையிருப்புலேருந்து விடுதலை ஆகிறதுக்கு இல்லையா, தண்ணீர் இல்லாத குழியில் அடைப்பட்டு இருக்கிற உன்னுடையவர்களை நீ உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே அவர்களை மீட்டு கொள்ளுன்னு சொல்றாரு இல்லையா. அப்படி சிறைப்பட்டு இருக்கிற நம் குடும்பத்தார கூட அந்த ஆத்துமாக்களை நாம கர்த்தருடைய வசனத்தினாலே அவர்களை விடுதலை ஆக்க முடியும். ஏசாயா 28:26 சொல்றார். அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். அப்போ கர்த்தர் தான் நம்மை நன்றாய் போதித்து நம்மை உணர்த்தி நடத்துகிறார். நம்ம எந்த இடத்துல தவறி போகிறோமோ அந்த இடத்துல நம்மளை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நம்மளை பலப்படுத்தி கொண்டு வரார் இல்லையா. அப்போ அப்பத்துக்கு தானியம் இடிக்கப்படும், இடைவிடாமல் அவன் அதை போரடிக்கிறதில்லை. அவன் தன் வண்டிலின் உருளியால் அதை நசுக்குகிறதும் இல்லை, தன் குதிரைகளால் அதை நொறுக்குகிறதும் இல்லை. அப்போ இனி தானியம், அதாவது கர்த்தருடைய வசனத்துக்காக இது தானியங்கள்னு சொல்லப்படும் போது அதை போரடிக்கிறதுக்கோ வண்டிலின் உருளையை வச்சு அதை பயன்படுத்துகிறதுக்கோ குதிரையை கொண்டு அதை நொறுக்குகிறதுக்கோ இல்லை. இன்னைக்கு கர்த்தருடைய வசனத்தை கொண்டு நாம் சத்துருக்களை ஜெயிக்கிறதுக்கு தேவன் நமக்கு பலனை தரார். அதுதான் இன்னைக்கு கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையின்படி நம்ம இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களை யந்திரமாக்குவேன்னு சொல்றார். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்குவாய். அதே போல தேவ பலத்தை நாடுவோம். சத்திய வசனத்துல கொண்டு நீதியின்படி அவருடைய சமூகத்தில் நாம் வழக்காடி ஜெபித்து ஜெயம் எடுப்போம். ஆமேன்.